தமிழ் தேசியத்தை விட்டு இவ்வளவு பேர் வெளியே போனாங்க, இல்ல நாம் தமிழர் கட்சி விட்டு இவ்வளவு வெளியே போனாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிறது முழுக்க முழுக்க செயற்கையான நகர்வு. அந்த செயற்கையான நகர்வுக்கு பின்னாடி இருக்கிறது வேற யாரும் கிடையாது, கருணாநிதி அவருடைய குடும்பம் தான். ஆனா ஒரு விஷயத்துல சீமான் அவர்கள் நம்ம பாராட்டி ஆகணும். அது என்ன அப்படின்னா, இந்த பக்கத்து நிர்வாகிகளை தொடர்ந்து விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அதுல அவர் கருத்து சொல்லும்போது, இது கலை எதிர்காலம், இந்த மாதிரி கலைகள் உதிரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் பேசுறாரு இல்லையா. அது அவர் அரசியலை முன்னெடுத்து, சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியலை முன்னெடுத்து கொண்டு போறாரு இல்லையா, அதுல பின்வாங்காம நகர்றது இல்லையா, அதற்கான விஷயம். அதுக்கு அவருடைய பாராட்டுகள். ஆனா உண்மையிலே எதற்காக சீமானை பாராட்டணும் அப்படின்னா, இவங்க எல்லாருக்கும் மேல தொடர்ந்து வாரம் 3 வழக்காது, இங்க திருநெல்வேலிக்கு வா, இந்த திண்டுக்கலுக்கு வா, இந்த திருச்சிக்கு வா, இந்த சென்னைக்கு வான்னு ஊர்ல இருக்கிற எல்லா கோர்ட்லயும் சம்மனை கொடுத்து வர வச்சுட்டே இருக்கானுங்க சீமான் அவர்கள். இதே பாணியை தான் விஜயகாந்த் அவர்களை ஒழிச்சு கட்டும் போது பண்ணாங்க. எல்லா கோர்ட்டுக்கும் அலைவிடுறது. இந்த மாதிரி கோர்ட்டு அலைஞ்சின்னு வச்சுக்கோமே, ஒரு கோர்ட்டுக்கு நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்க நிலைமை வந்துடும். இல்ல ஒரு நாளா ரெஸ்ட் எடுப்பீங்க. 3 நாள் நீங்க கோர்ட் விஷயமா நீங்க அலைஞ்சாலே முடிஞ்சிருச்சு, உங்க வாரம் காலி. கரெக்டா? இப்படிதான் பிளான் பண்ணி திமுக அலைவிடுறான். அந்த கட்சியில தலைவரை இந்த மாதிரி ஆகிட்டான். அதனுடைய நிர்வாகிகளை இந்த லட்சத்தை விடுவீங்க. ஆக மொத்தத்துல ஒட்டுமொத்தமா பிளான் பண்ணி திமுக நாம் தமிழர் கட்சின்ற கட்சி பேசக்கூடிய தமிழ் தேசிய கருத்து உருவாக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் இங்க இருக்கவே கூடாது முயற்சி பண்றான்.